வணக்கம். நான் யோகானந்த் பாண்டியன் பேசுகிறேன். திமுக தலைவர் ராஜா எப்பெல்லாம் திமுகவுக்கு சிக்கலான சூழ்நிலை ஏற்படுதோ அப்பெல்லாம் சர்ச்சைக்குரிய விதத்துல பேசி மக்களுடைய மன ஓட்டத்தை திசை திருப்புற ஒரு வேலையை தொடர்ந்து கடைபிடித்து வர்றாரு. ஆனா இந்த தடவை ரொம்ப அதிகமா பேசியிருக்காரு. ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துக்கள் அவர் தொடர்ந்து பேசுறது தான். இந்த முறை திமுக காணாமல் போயிரும் அப்படின்னு மோடி அவர்கள் பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில திமுக இல்லைன்னா இந்தியாவே இல்லாம ஆயிரும் அப்படின்னு ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு. அது எப்படி திமுக இல்லைன்னா இந்தியா இல்லைன்னு ஆகும்? அதாவது திமுக இல்லைன்னா பாஜக உள்ள வந்துடும். பாஜக கான்ஸ்டிடியூஷனை மாத்திடுவாங்க. மாத்தினா நம்ம தமிழ்நாடு உடஞ்சிரும், தமிழ்நாடு இந்தியாவை விட்டு பிரிஞ்சிரும். இந்த வார்த்தைகள் அவங்கலமான வார்த்தைகளை தொடர்ந்து ராஜா ஒவ்வொரு மேடையிலையும் தமிழ்நாடு இந்தியாவை விட்டு பிரிஞ்சிரும்ன்ற ஒரு வார்த்தையை பேசிக்கிட்டே இருக்காரு. இது ஒரு தேச துரோக செயல். இந்தியாவுக்கு எதிராக பேசுறாரு. ஆனா அதுல சுத்தமா லாஜிக்கே இல்லை. திமுக இல்லைன்னா எப்படி இந்தியா இல்லாம ஆயிரும்? திமுக தான் இந்தியாவை தூக்கி பிடிச்சிட்டு நிக்குதா? அதாவது இவங்க திமுகவுக்கு ஒரு ஆபத்துனா இந்த நாட்டுக்கே ஆபத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு நாங்க செயல்படுவோம், அப்படிப்பட்ட ஒரு தீவிரவாத கும்பல் நாங்க அப்படின்னு ஒரு ரவுடி மாதிரி பேசியிருக்காரு. அதான் உண்மை. இப்படிப்பட்ட தீவிரவாத கும்பல் நான் இல்லைன்னா யாருமே இருக்கக்கூடாதுன்ற அந்த எண்ணம் ரொம்ப ஆபத்தானது. இந்த மாதிரியான கும்பல் இருக்க அனுமதிக்க வேண்டியதில்லை. பல போதைப் பொருள் வழக்குகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. காவல்துறை உயர் அதிகாரிகள் பேரெல்லாம் கூட அதுல சம்பந்தப்படுது. தமிழக அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின்ல இருந்து அனைத்து முக்கிய அமைச்சர்களுடைய பேரும் அதுல சுழன்று வருது. மக்கள் இதை பத்தி தொடர்ந்து பேசிட்டு வர்றதுனால இதுல இருந்து மக்களை திசை திருப்புறன்ற பேர்ல இந்த மாதிரி திமுக இல்லைன்னா இந்தியா இல்ல அப்படின்னு பேசுறாரு. அப்ப ராஜாவே இல்லாம ஆக்கிருவோம்னு பதிலுக்கு பேசுறதுக்கு தேசபக்தர்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இவர் என்னதான் பேசியிருக்காருன்னு இவருடைய அந்த உரைய கொஞ்சம் பல்ல கடிச்சுக்கிட்டு கேட்க வேண்டியிருந்துச்சு. என்னன்னா என்ன சூழ்நிலையில பேசினாரு, எதுக்காக பேசினாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கவனிப்போம். என்ன எதிரியா இருந்தாலும் அவனுடைய கருத்து என்னன்னு தெரிஞ்சுப்போம். இவர் பேசினதெல்லாம் கருத்து சுதந்திரத்திலே வராது. கண்டிப்பா சட்டப்படி சட்ட நடவடிக்கை பாயத்தான் போகுது. இருந்தாலும் அது என்ன பேசியிருக்காருன்னு கொஞ்சம் கவனிக்கும் போது நல்ல சுயத்தம்பட்டம் அடிச்சிருக்காரு. அதாவது எங்க வீட்டுல 15 பேர் டாக்டரா இருக்காங்க. இப்போ ஒரே குடும்பத்துல நீங்க அந்த எஸ்சி கோட்டால 15 பேர் ஒரே குடும்பத்துல டாக்டரா இருக்கீங்கன்னா மற்ற குடும்பங்களை முன்னேற விடல. எஸ்சி சமுதாயத்துல எத்தனையோ குடும்பத்துல ஒரு டாக்டர் இல்லாம இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் அந்த வாய்ப்பு கொடுக்காம ஒரே குடும்பத்துல இருந்து 15 பேர் நீங்க டாக்டர் ஆனது சுத்த அயோக்கியத்தனம். அதுக்கு பிறகு ஒரு மகளை எங்கேயோ வக்கீல் படிக்க வச்சிருக்காராம். இவர் முழுக்க முழுக்க அரசு பள்ளியிலையும் கல்லூரியிலையும் படிச்சாராம். அவர் மகள் லண்டன்ல எல்லாம் போய் டாப் 20 யூனிவர்சிட்டியில ஒன்றாக கருதக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியில அவர் மகள் படிச்சிருக்கிறத தம்பட்ட அடிக்கிறார். அதெல்லாம் தமிழ்நாட்டுல பெரியார் அப்படின்ற ஒருத்தர் இருந்தனாலதான் நடந்துச்சு இப்படின்னு பேசிட்டு. பெரியார் என்ற ஒரு வெங்காயம் தன்னுடைய சொத்தையே அடுத்தவனுக்கு கொடுக்க விரும்பல. அதை காப்பாத்திக்கிறேன்ற பேர்ல 70 வயசுல ஒரு 2வது கல்யாணம் பண்ணி, அதுவும் தான் தத்தெடுத்து வளர்த்துட்டு வந்த ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி, பேருக்கு கல்யாணம் பண்ணவர் தெரியல, கணவன் மனைவி வாழ்ந்திருக்காங்க. நம்ம அதெல்லாம் ரொம்ப அநாகரிகமா இருக்கு. அதெல்லாம் சமுதாயத்துல இப்படிப்பட்டவங்களெல்லாம் தலைவர்னு சொல்லிட்டு இன்னும் பேசிட்டு இருக்கானுங்களேன்ற அளவுக்கு இருக்கு. மேலும் இவரு அதுல என்ன பேசினாருன்னா 2G வழக்க நேருக்கு நேர் நான் நீதிமன்றத்துல சென்று சந்திச்சேன். என்ன புடுங்குனீங்க? அவர் கேட்ட வார்த்தை, அவர் பயன்படுத்துற வார்த்தை நானும் சொல்றேன். என்ன புடுங்குனீங்க? என்ன ஒன்னும் செய்ய முடியல அப்படிங்கிறாரு. இவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு 2G கேஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு. 2G கேஸ் இன்னும் முடியவே இல்லை. 2G கேஸ்ல இவரு 15 மாதங்கள் இவரும் கனிமொழியும் ஜெயில ஏன் இருந்தாங்க? அப்போ எந்த தப்பும் நடக்கலன்னா நீதிமன்றத்துக்கு ஜெயில போடுது. 2G கேஸ் இன்னும் உயிரோட தான் இருக்கு. அதை இன்னும் சீக்கிரமா விசாரணை செய்து முடிக்கணும்னு சொல்லி தான் அரசாங்கம் நீதிமன்றத்தில் வழக்காடிக்கிட்டு இருக்காங்களே தவிர இவர் அப்பழுக்கற்றவர், இவர் தூய்மையானவர்ன்ற மாதிரியெல்லாம் கிடையாது. அந்த கேஸுடைய சாராம்சம் என்னங்கிறது மக்கள் அனைவருக்கும் புரிஞ்சதுனால தான் திமுக கிட்டத்தட்ட 10 வருடங்கள் ஆட்சிக்கு வராமல் ஓரம் கட்டப்பட்டது. இப்போ மறுபடியும் அது ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி பேசிட்டு இருக்காரு. திரும்ப திரும்ப ஒரு பொய்யை சொன்னால் அது உண்மையாக ஆயிரும்னு நம்புற ஒரு கோஷ்டியில் இவரும் ஒருத்தர். இப்போ இன்னொரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்றாரு. அது என்னன்னா, மோடி மேலே 7.5 லட்சம் கோடி ஊழல் இருக்கு. என் மேலே சொன்ன சிஏஜி தான் இதே குற்றச்சாட்டையும் சொல்லியிருக்கு மோடி மேலே. அது என்ன 7.5 லட்சம் கோடி அப்படின்னா, 7.5 லட்சம் கோடி அளவுக்கு மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகள் பெற்ற பல்வேறு நபர்களுடைய ஆதார் எண் இல்லாத காரணத்தினால ஒரு பர்டிகுலர் மொபைல் நம்பரை மட்டும் போட்டு, அது என்ன நம்பர்னா 99999999 ஆல் 9, இது நம்பர் இல்லாத ஒரு ஆதார் கார்டு இல்லாமல் இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டிருக்கு. பல்வேறு நலத்திட்ட உதவிகளில் அந்த உதவி பெற்ற நபருடைய பெயரில்
இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் மட்டும் இல்லாமல் இருக்குது. அந்த நம்பரை மட்டும் போட்டு சிஏஜி எடுத்து காட்டுது என்னென்னா இவ்வளவு பெரிய அமௌண்ட்டுக்குள்ள நலத்திட்ட உதவிகள் செய்யப்பட்டிருக்கு, அதுக்குள்ள நபர் யாருன்னு அடையாளம் காணப்படாமல் இருக்கு. இன்னைக்கு மோடி அவர்கள் மாதிரி ஒரு நேர்மையான பிரதமர் இந்தியாவில் கிடையாது. இதில் ஊழல் எங்கே இருக்குது? நலத்திட்ட உதவிகள் ஆதார் கார்டு வந்த புதுசில் நிறைய பேர்கிட்ட இல்லை, இருந்தாலும் அவங்களுக்கு உதவிகள் வழங்கப்பட்டிருக்கு. இப்போ தான் ஆதார் கார்டு இல்லாமல் எந்த உதவியும் கிடைக்காதுன்ற சூழ்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கு. ஆரம்ப காலத்தில் வழங்கப்பட்ட உதவிகளுக்கு, ஏனென்றால் இந்த 7.5 லட்சம் கோடி விஷயம் கடந்த 10 ஆண்டுகள் ஒட்டுமொத்தத்தில் உள்ள தொகை. அப்போ இது எப்படி குற்றச்சாட்டாகும்? எங்கே ஊழல் நடந்திருக்கு? இவங்க தான் ஆதார் கார்டு இல்லைன்னா கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதெல்லாம் தப்பு. ஏன்னா இவங்க இந்த ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ் அங்கே பங்களாதேஷ்லேருந்து வர்றவங்களுக்கெல்லாம் நிதி உதவி கிடைக்கணுன்றதுக்காக ஒவ்வொரு இடத்துலையும் பேசி அந்த நிதி உதவி வாங்கி கொடுத்தவங்களே இந்த காங்கிரஸ் திமுக காரங்க தான். இப்போ இவங்களே அதில் 7.5 லட்சம் கோடி ஒரு தப்பையும் செஞ்சுட்டு அந்த தப்பை பின்னாடி அதையே ஒரு காரணமாக்கி உதவி பண்ணவங்களே குற்றஞ்சாட்டுறது நல்ல ஒரு வக்கீல் செய்கிற வேலை. அதுதான் இவர் பெரிய வக்கீல்னு காமிச்சிக்கிட்டு இருக்காரு. நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய தமிழக எம்பிக்களுக்கு ஜாதி பேர் இல்லை, மற்றவங்களுக்கெல்லாம் ஜாதி பேர் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் ஜாதியெல்லாம் ஒழிச்சிட்டோன்ற பேரா? ஜாதி பேரை பின்னாடி போடுற அந்த வழக்கத்தை நிப்பாட்டி இருக்கீங்க. இன்றைக்கி எல்லார் வீட்டு கல்யாண பத்திரிக்கை எடுத்து பாருங்கள், எல்லோரும் ஜாதி பேர் போட்டு தான் இருக்கா. ஒவ்வொரு வீட்டு வாசலில் போய் பாருங்கள், அவங்க வீட்டு ஜாதி பேர் எழுதி தான் இருக்கான். இப்போ என்ன சட்டமாக மறுபடியும் மக்கள் அவங்க ஜாதி பேரை சேர்க்கறதுல எந்த சட்ட சிக்கலும் கிடையாது. ஜாதியை ஒழிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய மாவட்ட அளவிலான செயலாளர்கள், திமுக மாவட்ட செயலாளர்களுடைய ஜாதி பார்த்து தானே அந்த பதவி வழங்கப்படுது. எந்தெந்த மாவட்டத்தில் எந்த ஜாதிக்காரங்க அதிகமாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த மாவட்ட செயலாளர் பதவி வழங்கப்பட்டிருக்கு. மறுக்க முடியுமா திமுகவால்? ஒரு ஜாதிக்கு ஒருத்தருக்கு மந்திரி பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. ஜாதி அடிப்படையில் தான் திமுக மொத்தமே செயல்படுதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சும்மா மேடை அலங்காரத்துக்கு ஜாதியை ஒழிச்சிட்டோன்னு பேசிகிட்டு இருந்தால் பத்தாது. ஆனால் இன்னும் ஆர்எஸ்எஸ்காரன் ஜெயில் போனதில்லை, பிராமண கஷ்டப்பட்ட நாட்டுக்கு எதுவும் செஞ்சதில்லை, இப்படியே பேசிகிட்டு இருப்பார். இந்து மதத்தின் மேலே இவருக்கு என்ன காழ்ப்புணர்ச்சியோ தெரியாது. இவர் இந்து மதத்தை சேர்ந்தவர்ன்ற ஒரு காரணத்தினால தான் அந்த கோட்டாவில் தனித்தொகுதியில் போட்டியிடுறாரு. ஆனால் இவருடைய அக்கா இறந்து போன போது அது ஒரு கிறிஸ்டியன் ஃபியூனரலாக தான் இருந்துச்சு. இறுதி சடங்குகள்லாம் கிறிஸ்டியன் முறைப்படி தான் நடந்துச்சு. ஒரு மனதால் ஒரு இந்து வெறுப்பாளராக இருக்கார். அவர் வீட்டில் கிறிஸ்துவ முறைப்படி சடங்குகள் நடக்குது. ஆனால் இந்துவோடைய கோட்டா சிஸ்டம் மட்டும் வேணும். அதில் 15 டாக்டர் ஆகணும் உங்கள் வீட்டில். ராமரை ரொம்ப துவேஷமாக பேசுகிறாரு. ராமருடைய கதாபாத்திரத்தை அவமானகரமாக பேசுகிறாரு. இந்து மக்களுடைய நம்பிக்கையை கேள்வி கேட்குறதுக்கு இவர் யார்? என்ன சட்டம் படித்தார்? இந்து மதத்தில் என்ன இருக்கோ அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், எங்கள் இஷ்டம். அது ராஜா எப்படி கேள்வி கேட்க முடியும்? ராஜாவுக்கு எந்த உரிமை இருக்குதுன்னு தெரியல. ஒரு மதத்தை அவமானமாக பேசி மத கலவரம் தூண்டும் விதமாக பேசியிருக்காருன்னு இவர் மேலே நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் இதற்குரிய கர்மபலனை ராஜா அடைவதை நாமெல்லாம் கண்கூட பார்க்கத்தான் போகிறோம். அது கண்டிப்பாக நடக்கும். மணிப்பூரில் கலவரம் நடந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. மணிப்பூரில் கலவரம் நடந்து ஒரு பெண் நிர்வாணமாக அழைத்து வரப்பட்டார், அப்படியே ஊர்வலமாக அப்படின்ற விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்லி அப்போ ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போட்டாங்க அப்படின்னு இந்து மதத்தை அவமானப்படுத்துறாரு. இதெல்லாம் அப்பட்டமான பொய். அப்படி ஒரு விஷயமே நடக்கலை. ஜெய் ஸ்ரீராம்னு எதுக்கு சொல்ல போகிறாங்க? அவள் என்ன இந்து மதத்துக்கு எதிராக இது பண்ணா? இவர் இன்னும் பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரி சொல்கிறது ரொம்ப தவறு. தொடர்ந்து இந்த மாதிரி இந்து மதத்தை எதிர்த்து இந்து மதத்தில் விஷயங்களை பற்றி பேசக்கூடிய ராஜா ஒரு பகிரங்க விவாதத்துக்கு வர்றதுக்கு துணிச்சல் இருந்தால் வரணும். இந்து மதத்தை எதிர்த்து தூரத்துலேருந்து கல்லை அடிச்சுட்டு ஓடிடுறது எதுதான் கூப்பிட்டுக்கு. இப்போ உதயநிதி ஸ்டாலினோட கதி என்ன? உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு, கருத்து சுதந்திரம் அப்படின்றதுக்காக எதை வேணால் பேசிட முடியாது. நீங்கள் பேசுனது தவறுன்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் ஒரு சாதாரண நபர் இல்லை, ஒரு அமைச்சர், இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அவர் 6 மாநிலத்தில் நடக்கக்கூடிய வழக்குகளை ஒரே வழக்காக எனக்கு சுப்ரீம் கோர்ட்டில் நடத்த அனுமதி கேட்கும்போது அதெல்லாம் கிடையாது. நீ 6 மாநிலத்துலேயும் அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்படு, அதுதான் உன் தலையெழுத்து நீ பேசுனதுக்கு அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு அவரை கண்டிச்சிருக்கு. ஒரு மதத்தை பிடிக்கல அப்படின்றதுக்காக அவமானப்படுத்துறது, அதை பற்றி தப்பாக பேசுகிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு மனிதனுக்கு அழகு இல்லை. பிடிக்கலையா ஒதுங்கி இருக்கலாம். அதில் இருந்து நமக்கு வரக்கூடிய தாக்குதல்கள் இருந்தால் அதை தடுக்கும் விதமாக அதில் உள்ள கெட்ட விஷயங்களை எடுத்து சொல்லலாம். நான் கூட சில வீடியோகளில்
பேசியிருக்கேன். அந்த தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அதனால அந்த தாக்குதலை பற்றி பேசியிருக்கேன். அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை பார்த்து எதற்காக தொடர்ந்து இந்த மாதிரி வெறுப்பு அரசியலை பேசிட்டு வர்றாரு இந்த ராஜாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. ராஜா பேசின மாதிரி பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இந்த விஷயத்தையே நம்ம ரொம்ப பெருசு பண்ண விரும்புறதில்ல. ஏன்னா ஒரு பன்றி இருக்குது, சாக்கடையில் உருண்டு பரண்டு எந்திரிச்சு நின்று சிலுத்துக்கிட்டு நிற்குது. அது கூட இறங்கி சண்டை போட்டால் வெற்றி யாருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த பன்றியோடைய குறிக்கோள் நம்ம மேலேயும் சாக்கடை படணுங்கிறது தான். நம்ம அதை கூட சரிக்கு சரியாக போட்டு சண்டை போட்டால் நம்மளுடைய தூய்மை தான் கெடும். ஆகையால் பன்றி ஒரு கல்லை எடுத்து அடித்து விரட்டிட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு நம்ம போயிட்டுருக்கிறது தான் சிறந்த புத்திசாலித்தனமாக இருக்கும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.